पदं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृत्युगर्भनिराटे भोगपर्यन्तभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्मादाग्नीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहं। यस्य पादनगज्योतिः अज्ञानध्वान्तनाशनं तस्मै श्रीगुरुदेवाय गतिः अस्तु आत्मबन्धवे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रवधास्य शिष्यं श्रीशङ्कराचार्यवदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमान् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। पारकरुणासिन्धुं ज्ञानतं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। देहे देहे च देशे च भक्त्यारोग्यसुखप्रदं बुधपामरसेव्यन्तं श्रीजयेन्द्रं नमाम्यहम्। नमामः शङ्करात्माख्यविजयेन्द्रसरस्वतीं श्रीगुरुं शिष्ठवार्गानुनेतारं सन्मतिप्रदं सत्यनारायणक्षेत्रात् सत्यव्रतसमागतम् आश्रयेते कामकोटीशं सत्यश्रीचन्द्रशेखरं। निधये भक्तितत्त्वानां कथये च महात्मना अस्माकं पतये तुभ्यं प्रेमिकाय नमो नमः। नामकीर्तनमात्रेण चित्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टवरप्रदं। कालक्षेपो नः कर्तव्यः क्षीणमायुः क्षणे क्षणे यमस्य करुणानास्ति कर्तव्यं हरिकीर्तनं सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तवागुंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः। ஸ்ரீஸ்பதியான பகவானுடைய பரம கருணையினாலையும் நம்மளுடைய குருநாதாலான காஞ்சி பரமாச்சாரியார்களுடைய அனுகிரகத்தோடையும் நமக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு சிதினமாக அமைஞ்சிருக்கு. இன்னிலேருந்து ஒரு 7 நாளைக்கு யதாசக்தி குரு மகிமை யதாசக்தி குழந்தைகளுக்கெல்லாம் புரிகிற மாதிரியும் அடியனுக்கு தெரிஞ்ச மாதிரியும் சரித்திரங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம கணவாடிகள் கிருஷ்ணன் அவர்கிட்ட கேட்டுருந்தோம். அவரே பெரிய மகா வித்வான். இன்னைக்கு தான் கணபாராயணம் முடிச்சுட்டு வாத்தியார் வந்திருக்கேன். ஸ்ரீராமன் உற்சவத்தோட கணபாராயணத்தை முடிச்சுட்டு 5:30 மணிக்கு முடிச்சுட்டு அங்கேருந்து டிராஃபிக்கில் கலந்து வந்திருக்கார். அப்பேற்பட்ட ஒரு குருநாதா இன்னும் பெரியவர் இருக்க இந்த மாதிரி எல்லாரும் வேதாத்தியாயனம் பண்ணக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் நமக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யாருக்காவது தர்மம் சொல்கிறோம்னு சொன்னால் அந்த தர்மத்தை யார் கேட்பாலோ யார் ஆசிரியிப்பாலோ அவள்கிட்ட சொன்னால் அது உத்தமம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பாடசாலை ஸ்கூல் இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு யதாசக்தி தர்ம பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம்.
அதில் இன்னைக்கு பிரதோஷ காலம், பிரதோஷம் வேற. இன்னைக்கு இன்றைய தினம் குரு மகிமை அப்படிங்கிற தலைப்பில் யதாசக்தி பார்ப்போம். குருன்னு சொன்னா யாரு? சும்மா சொல்லுங்க, குருனா யாரு? குருனா யாரு? அதை யார் காண்பிச்சு கொடுக்குறா? குரு. அப்பேற்பட்ட குரு நமக்கு எப்படி கிடைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்ம சுகிருத்தம், பூர்வ ஜென்ம சுகிருத்தம் இருந்தாதான் நமக்கு நல்ல குரு கண்ட படுவர். நான் குருன்னு நிறைய பேர் இருக்கா. ஆனால் நம்ம ஒரு தப்பான வழியில போனாலும் நம்மளை சரி பண்ணி நம்ம நேர் வழியில கொண்டு வந்து இதுதான் உனக்கு உண்டான தர்மம்னு சொல்லக்கூடியவான்னு ரொம்ப கம்மி. குருன்னு எல்லாருக்கையும் சொல்றான். ஸ்கூல்ல படிக்கிறவர்களுக்கும் வாத்தியார் குரு தான். காலேஜில் போனால் அங்கே இருக்க ப்ரொஃபஸர் குரு தான். பாடம் சொல்லி கொடுக்குறவா எல்லாருமே குரு தான். ஆனால் அதுலேயும் அத்தியாத்ம விஷயத்தை சொல்லி கொடுக்குறா பார்த்தீங்களா நமக்கு, அவள் தான் குரு. இந்த குருனா யாருன்னு யார் போய் கேட்டான்னா, குரு கிட்ட போய் சிஷ்யன் கேட்கிறான். பகவத்பாதாவோட சரித்திரத்தை வரும்போது சிஷ்யன் போய் குரு கிட்ட கேட்கிறான், கோ குருங்கிறான். குருனா யார் அப்படின்னு குரு கிட்டே கேட்கிறான். இப்போ சாதாரண வாத்தியார் போய் வாத்தியார்னா யாருன்னு வாத்தியார்கிட்ட கேட்டால் சாதாரண கோவப்பட்டு வர மாட்டார். ஆனா அவர் சொல்றார், குருனா யாருன்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்கிறவர் குரு இல்லை. வாயினால சொல்லி கொடுக்குறவர் குரு கிடையாது. தான் தெரிஞ்ச இந்த விஷயத்தை அனுஷ்டானத்தில் வச்சுட்டு தன்னோட அனுஷ்டானத்தை பார்த்து தன்னோட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தன்னோட அனுஷ்டான பலத்தினாலே தன்னோட சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் தான் குரு. வாயினால் இதுதான்ப்பா தர்மம், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஒரு குரு கிடையாது. அந்த தர்ம போக்கு நம்ம சொல்றோம்னு சொன்னா அந்த தர்மத்தை நம்ம முதல்ல ஆசிரியக்கணும், அதை பின்பற்றணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணினா தான் நம்ம அவரை பார்த்து நம்மளோட சிஷ்யர்கள்லாம் தெரிஞ்சுப்பா. நம்ம போய் சொல்லி கொடுத்து வரது பேர் தர்மம் கிடையாது. நம்ம அனுஷ்டானத்தை இருக்கணும், அந்த அனுஷ்டானத்தை பார்த்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவா அப்படியே தெரிஞ்சுக்கணும். பேர்பட்ட குரு. அதில் ஆதி குரு யாருன்னு சொன்னால் நாராயணன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நாராயணன் தான் ஆதி குரு இல்லையா? அந்த நாராயணன் தான் பின்னாடி எப்படி கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு, கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்கிறோமே, அதுக்கு காரணம் ஆதிகுரு நாராயணன். நாராயணன் தானே பின்னாடி கிருஷ்ணன் அவதாரம் பண்ணுறாரு. அதனால தான் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு நம்ம சொல்கிறோம். அப்பேற்பட்ட நாராயணன் தான் முதல் குரு, ஆதிகுரு. அந்த குருவோட அடுத்தது நாராயணம் பத்மபுவன் பிரம்மா. அடுத்தது அவரோட நாபிக்கமலத்திலேருந்து உண்டானவர் பிரம்மா இல்லையா, பத்மபுவன். அப்பேற்பட்ட பிரம்மா அடுத்த குரு. நாராயணனுக்கு புத்திரனாகவும் இருக்கார், சிஷ்யனாகவும் இருக்கார். நாராயணம் பத்மபுவன். அவருக்கு என்ன குரு நாராயணர் அப்படின்னு சொன்னா, பகவான் மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா, தன்னோட நாபிக்கமலத்திலே உண்டான இந்த பிரம்மாவுக்கு தன்னோட மனசினாலே தேனே பிரம்மஹிருதாய ஆதி கவையே கேந்திய சூரியான்னு தன்னோட மனசினாலேயே தன்னோட சுவாசமாக இருக்கக்கூடிய வேதத்தையும் எல்லாத்தையும் அவருக்கு உபதேசம் பண்ணாராம். நீ மனசு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன், உட்காந்து சந்தை சொல்லிட்டு திருவ சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டு அவருக்கு சொல்லிட்டுலாம் கிடையாது. நம்மளோட மனசு இருக்கிறத அவருக்கு கொடுத்துட்டார். அப்படின்னா அவர் எத்தனை இதாக இருக்கணும். பிரம்மா நாராயணம் பத்மபுவன். அப்பேற்பட்ட பிரம்மாவுடைய புத்திரன் சிஷ்யன்னு சொல்லலாம். அப்புறம் வசிஷ்டாச்சாரியார். பிரம்மாவுக்கு மானசீக புத்திரர்கள் உண்டு. வசிஷ்டர் அதில் உத்தர வசிஷ்டர். வசிஷ்டர் யாருன்னு கேட்டால் இக்ஷ்வாகு வம்சத்துக்கே குலகுருவாக இருக்கார். இக்ஷ்வாகு வம்சத்தில் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி 60 தலைமுறை ராஜா இருந்திருக்காங்க. அந்த குலத்துக்கு வசிஷ்டர் குருவாக இருந்திருக்கார். அப்படின்னா அவர் பேர்பட்டவராக இருக்கார். வசிஷ்டர் அந்த குலத்தை குருவாக இருந்து ராமச்சந்திரமூர்த்தி எப்போ அவதாரம் பண்ணுவார்னு காத்துட்டு இருந்து ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ண பிறகு
அவருக்கு ராமன்னு சந்தோஷமாக பேர் வச்சது மாத்திரம் இல்லாதக்கு அவருக்கு கல்யாணம் ஆகி அவர் காட்டுக்கெல்லாம் போயிட்டு சீதையை துடைச்சி சீதையை இலங்கையிலேருந்து அழைச்சு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா ராமச்சந்திரமூர்த்திக்கு உபதேசம் பண்றார், பிரம்மோபதேசம் பண்றார். பிரம்மம்னா என்னங்க பிரம்ம தத்துவத்தை சொல்றார். அதுக்கு பேர் தான் ஞான வாசிஷ்டம்னு பேர். ஞான வாசிஷ்டம்னு புஸ்தகத்துல தான் இருக்கு. ஞான வாசிஷ்டத்துல ராமச்சந்திரமூர்த்திக்கு வசிஷ்டாச்சாரியா உபதேசம் பண்ண அப்பேற்பட்ட வசிஷ்டம், அப்பேற்பட்ட குரு. அந்த குரு பரம்பரையில அவரோட புத்திரன் அந்த வசிஷ்டருக்கு 100 புத்திரர்கள். அது ஒருத்த சக்தின்னு பேர். அந்த சக்தியை பற்றி வெளியில் நிறையா பெருசாக வரலை அவரோட சரித்திரங்கள்லாம். ஆனால் மகா வித்வான், மகா யோகேஸ்வரர், மகா தபஸ்வி, மகா மந்திர சித்திலாம் நிறையா பண்ணவர். அவரோட சரித்திரம்லாம் பெருசாக வெளில வரல. ஒரு குருநாதருடைய மகத்துவம் என்ன, அவரோட மந்திரத்தோட ஒருத்தர் செய்யக்கூடிய ஜபமோ தபமோ மந்திரங்கள்லாம் எத்தனை முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அந்த சக்திங்கிறவர் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார். ஒரு சமயம் இக்ஷ்வாகு வம்சத்தில் சர்வமித்ரன் ஒரு ராஜா இருந்தார். ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணக்கூடிய அந்த வம்சத்தில் பூர்வத்தில் அந்த ராஜாவுக்கு வசிஷ்டர் தான் குலகுரு. அந்த ராஜா வந்து எந்த நாட்டு ராஜாவையும் தோக்கடிக்கவே முடியாது. எந்த யுத்தத்துக்கு போனால் அவர் தான் ஜெயிச்சுன்னு வர. எதிரின்னா அதோ ராஜா மனுஷன் மாத்திரம் இல்லை, ராட்சசர்கள்லாம் உண்டு, யாரோ உண்டு, எல்லாரும் உண்டு எதிரின்னு. அப்பேற்பட்ட எதிரி எல்லாரும் எவ்வளோ எதிரி வந்தாலும் ஜெயிக்கவே முடியாது அவர். காரணம் என்ன அப்படின்னா அவளுக்கு குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டரோட சொல் பேச்சை கேட்டுட்டு அந்த ராஜா நடந்துட்டு இருக்கான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ராஜாவை யாரும் ஜெயிக்கவே முடியல. இந்த ராட்சசர்கள்லாம் பார்த்தா என்னடா இந்த ராஜாவை ஜெயிக்கவே முடிய மாட்டேங்கிறாங்க. இவனை ஜெயிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு தெரியல வாழ்க்கை. இவன் ஏன் ஜெயிக்க முடியல, முதல்ல அந்த வழி யோசிக்கணும். முதல்ல இவன்கிட்ட எப்போ போனால் சண்டைக்கு போனாலும் தோத்துன்னு வந்துடுறோம். இவன் எல்லா சண்டையிலையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவன் வாத்தியார் சொல் பேச்சு கேட்டுட்டு இருக்கான், குரு பேச்சை மீறாமல் இருக்கான். அந்த ராஜா அந்த பரம்பரையே அப்படிதான். அது பிரத்யேகமாக அந்த ராஜா வந்து குரு என்ன சொல்கிறாரோ அந்த சொல் பேச்சு கேட்டு நடந்துட்டு இருக்கானா. உடனே இந்த ராட்சசன் என்ன நினைக்கிறான், இவன் இந்த குருநாதரோட பலத்தினால தான் இவன் இப்படி இருக்கான். முதல்ல இந்த குருநாதருக்கும் இவனுக்கும் ஒரு சண்டையை ஊட்டி விட்டுருவோம். குருவை கலப்பி விட்டுட்டோம்னா அப்போ இவன் தனியாக இருப்பான். அப்போது இவன்கிட்ட நம்ம வந்து சண்டை போட்டு ஜெயிச்சுட்டான் அப்படின்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ராட்சசன் வந்து ஒரு சமையல்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு பரிசாரங்கன்னா வேஷம் போட்டுட்டு அரண்மனைக்குள்ளே வந்துட்டான். அரண்மனைக்குள்ள வந்து என்ன பண்ணினா அப்படின்னா சமையல்காரனாகவே இருந்துட்டு இருக்கான். ஒரு சமயம் அந்த ராஜா அவ அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஸ்ரார்த்தத்தை வந்தது. ஸ்ரார்த்தம்னு சொன்னால் பிராமணா சாப்பாடு போடணும். அங்கே வந்து பிராமணாலாம் குலகுருவான வசிஷ்டரையே நியமிச்சிருக்கான், பிராமணாலாம் விரிச்சிருக்கான். அப்பேற்பட்ட ஸ்ராத்த தினத்தில் வசிஷ்டரையே குலகுருவான வசிஷ்டரை பிராமணாலாம் வரிச்சிருக்கான். ஸ்ராத்தத்தில் பக்ஷணங்கள்லாம் சமையல்லாம் பண்ணி பரமாறுவா இல்லையா. இந்த ராட்சசன் என்ன பண்ணிட்டான், மாம்சத்தை கொண்டு வந்து என்ன நல்லா அந்த மாதிரி பக்ஷணம் மாதிரி ஜம்மனை கட் பண்ணி அழகா சின்னதாக கட் பண்ணி அதோட வாசங்கள் கூட தெரியாத அளவுக்கு அது மேலே பதப்படுத்தி நல்லா நெய் எல்லாம் போட்டு அதை பார்த்தா மாம்சம்னே தெரியாத அளவுக்கு, மாம்சம்னா ஒரு துர்கந்தம் வரணுமோ அந்த கந்தமே வராத அளவுக்கு அந்த மாம்சத்தை தயார் பண்ணி பக்ஷமாக எடுத்து வச்சுக்கிட்டான். இந்த ராஜா என்ன பண்ணா, ஸ்ராத்தம் பண்ணிட்டு பிராமணாளுக்கு இலையில பரமாறுவா இல்லையா. அந்த சந்தர்ப்பத்தில் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பண்ணக்கூடிய கர்த்தா வாங்கினா ரெண்டு பக்ஷம் ஏதாவது இலையில போடணும்னு இருக்கு சாஸ்திரத்தில். மாமியை ஆத்துக்காரி போட்டாலோ இல்லை யாரோ வேற ஏதாவது பரமாறினா கூட பண்ணக்கூடிய கர்த்தா வாங்கினா ரெண்டு பக்ஷங்களை வச்சா உத்தமன்று. இவன் என்ன பண்ணிவிட்டான், இந்த ராஜா அந்த ராட்சசன் பண்ணின அந்த மாம்சத்தை, இது மாம்சனே தெரியல அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அழகா. அதை கொண்டு வந்து வசிஷ்டாச்சாரியனோட இலையில வச்சுட்டான். வசிஷ்டாச்சாரியர் உட்கார்ந்துட்டு இருக்க, அவருக்கு தெரிஞ்சு கொடுத்தது இது வந்து மாம்சம்னு தெரிஞ்சுட்டு அவரை ஞானியாச்சு கண்டுபிடிச்சுட்டார். கண்டுபிடிச்சோன்னே இது மாம்சம்னு கண்டுபிடிச்சாரே தவிர இதை பண்ணது ராஜான்னு நினச்சி விட்டாரு.
இதை கண்டுபிடிச்சவருக்கு இதை பண்ணது அந்த ராட்சசன் கண்டுபிடிக்க முடியல. ராஜா தான் இலையில கொண்டு வச்சனால ராஜா தான் பண்ணியிருக்கான் போல இருக்குன்னு நினச்சிட்டு ராஜா கிட்ட கோபப்படுறாரு. க்ஷணகோபோ மகான் தோப்பின்னு மகான்கள்லாம் ஒரு க்ஷணத்தில் கோபப்பட்டு ஒரு க்ஷணத்தை கோபமும் போயிடும் வாரு. ஒரு க்ஷணம் கோபம் விடுவா, சபிச்சு விடுவா, கோபம் போயிடும். என்னை பிராமணனா ஸ்ராதத்துக்கு வலிச்சுட்டு என்னோட இலையில கொண்டு வந்து மாம்சத்தை போட்டிருக்கியே, இது சரியா அப்படின்னு ராஜா நான் போடலையே அப்படிங்கிறான். இல்லைன்னா நீதான் இப்போ பரமாறின மாம்சம் இருக்கே இலையில அப்படின்னு கோபப்பட்டு என்ன பண்ணுறார், எந்த ஸ்ராதத்தில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு என் இலையில மாம்சத்தை பரிமாறினியோ அந்த மாம்சத்தை சாப்பிடக்கூடிய ஜீவனாக பழக்க கடவுள் சவிச்சு விட்டார். எப்படி நான் மனசுனாலே சவிச்சு விட்டார். மாம்சத்தை யார் சாப்பிடுவா? ராட்சசர்கள் தான் சாப்பிடுவாங்க இல்லையா? இந்த ராட்சசனாக போக கடவுள் சவிச்சு விட்டார். உடனே இந்த ராஜாவுக்கு என்ன எடுத்து அவன் தப்பு பண்ணலை, அவன் மேலே தப்பு கிடையாது, பண்ணதே சமையல்காரன், இதுதான் தெரியாமல் கொண்டு வந்து போட்டுவிட்டான். என்னதான் ஆத்வாத்தியார் குருவாக இருந்தாலும் அவள் க்ஷத்ரியா இல்லையா? அவளை பொறுத்த வரைக்கும் தோல்விங்கிறத ஏற்றுக்க முடியாது. அவளால் க்ஷத்ரியர்கள் எப்பயுமே தோல்வியை அவளால் ஏற்றுக்கவே முடியாது. ரெண்டாவது தான் செய்யாத தப்புக்கு தாமே எப்படி ஒரு தண்டனை வருது அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார்கிட்ட சண்டை போடுறாங்க. குலகுருவான வசிஷ்டர்கிட்ட இந்த ராஜா சண்டை போடுறாங்க. நான் இது தப்பே பண்ணேன், என்னவா நீ சபிச்சிரு, என்ன நீ எப்படி சபிக்கிறான், என்ன சபிச்சேரணும் நீங்கள் திரும்ப நான் அவங்களை சபிக்கிறேன் அப்படிங்கிறான். யாரா? குருவியே. அது எப்படி சபிக்க முடியுமா அப்படின்னா குருவியே ஆசிரியிருந்திருக்கான், குரு சொல் பேச்சை கேட்டே நடந்திருக்கான். குருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது. ஆனால் குருவை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கற்றுனான் இல்லையா? அப்போ அவனுக்கு அதோட தப சித்திச்சிருக்கணும். குரு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோ இல்லையா? அதனால தான் வாத்தியார் பண்ணும்போது எது பண்ணாலும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட அவருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் பிரத்யேகமாக நமஸ்காரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ரொம்பவும் பக்கியமாக ஒரு காது கிட்ட போய் கேட்கணும், அண்ணா சொல்லிக் கொடுக்கும், அண்ணா சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது பிரத்யேகமாக நமஸ்காரம் பண்ணோம்னா குருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு வச்சுக்கோ. அப்போ அதுக்கு மேலே உடனே இறக்கணும். ஒன்று வாத்தியார் அடிக்கிறதா பஞ்சாயத்து சொல்லியிருக்கேன், முறை இருந்தோ முறை சொல்லும்போது வாக்கியம் விட்டு போயிட்டு அடிக்கிறதா நமஸ்காரம் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தடவை அடிக்கிற 3 அடிக்கிற விட்டுருவேன் சாதாரணமாக. அந்த மாதிரி வாத்தியார் நமஸ்காரம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். குரு நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணா குருகிட்ட சண்டை போட போயிட்டான். நான் உங்களை தான் இவ்வளோ ஆசிரியிருந்தேன், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது, ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் நான் அனுஷ்டானம் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த அனுஷ்டானத்தோட மேலே எனக்கும் இருக்கணும். நான் உங்களை சபிக்கிறேன்னா எப்படின்னா சபிப்பேன். இப்போ அவர் சபிக்கும் போது என்ன பண்ணாருன்னா நீ ராட்சசனாக போக கடவுது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லி வாயால் சொன்னார் அவ்வளோதான். ஆனால் இவன் ரிஷி இல்லையே, மனுஷன் தானே இவன் ராஜா. அப்போ இவனுக்கு சபிக்கிறதுக்கு ஒரு திரவியம் தேவைப்படுறது. ஏதோ ஒரு 3வது வஸ்து வச்சுன்னா அந்நிய வஸ்து வச்சுன்னா சபிக்க முடியும். உடனே என்ன பண்ணிவிட்டான், கீழே பரிசேஜனம் பண்ணுறதுக்கு தீர்த்தம் வச்சுட்டு வரணும். தீர்த்தத்தை கொண்டு வந்து கையில் விட்டுட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நீர் என்ன சபிச்சேரனோ நானும் அவங்க சபிக்கிறேன் அப்படின்னு கையில் சொல்லி மந்திரத்தை சொல்லிவிட்டான். அவர் மேலே தலிக்க போகிறத என்ன ஆகிடுது, கூட இந்த மந்திரிகள்லாம் இருப்பா இல்லையா, ராஜசபையில் மந்திரின்னா அவளால் என்ன பண்ணிவிட்டான், நேராக ராஜாவை தடுத்து விட்டான். நீ இப்படி பண்ணாதப்பா, குருவுக்கு அபச்சாரம் பண்ணாத அப்படின்னா. இல்லையா அவர் என்ன சபிச்சாருன்னா, குரு சபிக்கலாம், குரு எத்தனை சபிச்சாலும் அது நமக்கு ஸ்ரேயஸ் தான். குரு நம்ம எத்தனை அழிச்சாலும் அது நமக்கு நல்லது தான் இல்லையா? ஆனால் நீ குருவை போய் இது பண்ணக்கூடாது அப்படி மந்திரிலாம் சொல்லவே இவனுக்கும் புத்தியில் உரைச்சிது. ஆஹா சொல்கிறது கரெக்டு தான், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இருந்தாலும் சரி நம்ம குருவை சபிக்க வேண்டாம். என்ன பண்ணுறது, இந்த கையில் ஜலம் வச்சு மந்திரமும் சொல்லிட்டான், கையில் தீர்த்தம் அப்படியே கொதிக்கிறது வெந்நீர் மாதிரி. இந்த மந்திரம் சொல்லிட்டேன், மந்திர சித்தி ஏறிவிட்டேன். சரி கீழே விட்டுலான்னு பார்த்தா கீழே வாயிலா ஜீவன் எறும்பு பிராணி எல்லாம் இருக்கு. பூமாதேவி கோச்சிப்பாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுக்கு என்ன பண்ணிட்டா, கடைசியில் அந்த ஜலத்தை அவன் காலில் விட்டுவிட்டான். காலில் விட்டோன்னே கால் பொசிக்கு போயிடுது. அப்போ அந்த மந்திரத்தோட ஜபத்தோட சித்தி எத்தனை இருக்கணும், கால் பொசிங்கி போயிடுது. கால் பொசிங்கினோடனே என்ன ஆயிடுதுன்னா, சரி இவரும் வசிஷ்டரும் சபிச்சு விட்டார், சாபம் விட்டுட்டார். அந்த சாபம் பழிக்கணுமோனோ, இவன் மந்திரத்தை சொல்லி ஜலத்தை கீழே விடாமல் தான் காலில் விட்டுன்னா கால் பொசிங்கி போயிடுத்து. போகாதீங்க, அந்த வசிஷ்டாச்சாரியா சொன்னேன் சாபமும் பழிச்சு விட்டு உடனே ராட்சசனா போட்டான். ராட்சசனா போன என்ன ஆச்சுன்னா மனுஷ சுபாவங்கள்லாம் போய் ராட்சச குணங்கள்லாம் வந்துடுது, ரஜோகுணங்கள்லாம் வந்துடுது. ரஜோகுணம் வந்தோடனே என்ன பண்ணிவிட்டான்னா, முதல்ல குரு சிஷ்யனாக இருந்தான், சிஷ்யனாக இருக்கிறத மந்திரிமார்கள்லாம் சொன்னது நமக்கு சரின்னு பட்டது, அதனால் ஜாதி தாமே தெளிச்சு விட்டாங்க. ராட்சசனா மாறினோடனே ரஜோகுணம் வந்துவிட்டாங்க.
இப்போ யார் சொல்கிற வச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு புத்தி இல்லை. வந்து என்ன பண்ணுறான், வசிஷ்டரை பார்த்து, என்ன நீ சபிச்சிடணும், என்ன இப்படி ஆக்கிட்டு இருக்கணும், உனக்கு 100 புத்திரா இருக்காருணும், அந்த 100 புத்திரருக்கு நான் பக்ஷணம் பண்ண போகிறேன், சாப்பிட போகிறேன், என்ன உங்கள் 100 குழந்தையில நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சபதம் மட்டும் கிளம்பிட்டான். அந்த வசிஷ்டரோட புத்திரர்கள் 100 பேரில் சக்தின்னு ஒருத்தர். அந்த சக்தியை போயிட்டு 100 பேர் இருக்கா, 100 பேர் போய் பார்க்க போகிறான். அவளை இருக்கக்கூடிய இடத்த தேடி போகிறான். போனால் அதுக்கு முன்னாடி சக்தி நின்றுட்டு இருக்காரான். அந்த சக்தியை பார்த்த உடனே இவன் என்ன பரபரப்பாக போனானோ ராட்சசன், அவனுக்கு அந்த பரபரப்புலாம் அடங்கி அவருக்கு முன்னாடி அந்த சக்தியை பார்த்த உடனே தன்னோட பரபரப்புலாம் அடங்கி தன்னோட மனசு சாந்தமாகி தன்னோட சாப விமோச்சனமும் ஆயிடுச்சு. அவனுக்கு இந்த ராட்சச குணமும் போயிடுத்து, ரூபமும் போயிடுத்து, திரும்ப சத்துவகுணம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா அவரை பார்த்த உடனே இவருக்கு வந்துருத்தான். காரணம் என்னன்னா அவர் அத்தனை ஜப சித்தி பண்ணி வச்சிருக்கார். இந்த சக்திங்கிறவர் நிறையா ஜபங்கள்லாம் சித்தி பண்ணி வச்சிருக்கார், நிறையா தபஸ் பண்ணியிருக்கார், யோகம் பண்ணியிருக்கார். அப்படிலாம் பண்ணி தபோபலத்தினால அதனால தான் நம்ம வந்து எங்கேயாவது ஆச்சாரியாவை பார்க்க போகிறோம், ஒரு இடத்துக்கு பெரியவாளை பார்க்குறோம்னா நம்ம என்னதான் பரபரப்பாக போனால் கூட பெரியவாளை பார்க்கும்போது நம்மளை அறியாமே நம்ம கை தன்னால் கட்டி விடுறது, அவள்கிட்ட பேசும்போது நம்மளை அறியாமே நம்மளோட வாய்ஸ் தன்னால் சின்னதாக இருக்குது பெரியவா அப்படின்னு நம்மளை அறியாமையே நம்ம வந்து சாந்தமாகிடும். காரணம் என்ன, நம்மள்கிட்ட சாந்த குணம் இருக்கா? கிடையாது. நம்மள்கிட்ட சாந்த குணம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்படின்னா இவ்வளோ பவியமாக ஆகிறதுக்குள்ள அளவுக்கு நம்ம கிடையாது. ஆனால் ஒரு குருநாதர் சன்னதிக்கு போயிட்டோன்னு சொன்னால் அவளோட தப்போபலம் நம்ம என்னதான் பெரிய ஊரையே பரட்டி போட்டால் கூட அவள் தப்போபலம் வந்து அவள் முன்னாடி போய் நம்ம நிற்கிறத நம்மளை அறியாமே நமக்குள்ள ஒரு பவியத்தை கொடுத்துடும் இல்லையா? இன்றைக்கும் பெரியவாள்லாம் குருநாதெல்லாம் வரா, மகான்கள்லாம் வரா அப்படின்னா பார்க்க போனால் கன்னியாச்சியாலும் தூண்டை எடுத்துட்டு கட்டிக்கிறோம், கையை கட்டிக்கிறோம், வாயை குத்திக்கிறோம், அவள்கிட்ட அப்படி தானே பேசணும். அவள் இப்படி தான் வரணும்னு சொன்னால யாருக்கையாது, இல்லை நீங்கள் தான் அப்படி தான் வரணும் பெரியவாள்கிட்ட அப்படின்னு சொன்னால இல்லையே. இப்போ நம்மளை அறியாமல் அப்படி ஒரு சுபாவம் வருதுன்னு சொன்னால் அவளோட தபசு, அவளோட மந்திர சித்தி, அவளோட தபசு, அவளோட பூஜையோட பலன் வந்து நமக்கு அப்படி கிடைக்காது இல்லையா? அப்போ நம்மளோட எல்லா என்ன சொல்கிறது மனசில் இருக்கக்கூடிய துக்கமோ கிளேசமோ படபடப்போ எல்லாம் அடங்கிறதுக்கு காரணம் அவளோட தபோபலம். இந்த மாதிரி இந்த ராட்சசனுக்கு இந்த சக்தி முன்னாடி போய் நின்ற உடனே தன்னோட ராட்சச குணமும் போய் ராட்சச ரூபமும் போய் ரஜோகுணமும் போய் திரும்ப என்ன பண்ணிட்டான்னா பழையபடி ராஜாவை விட்டு ராஜா வந்த அவனுக்கு அந்த சக்திங்கிற கூட்டு ஞானோபதேசம் பண்ணி இது வந்து இது ஒன்றால் ஏற்பட்ட அபசாரம் கிடையாது, இந்த மாதிரி உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக ஒரு ராட்சசனால் ஏற்பட்ட அபசாரங்கிற விஷயத்தை சொல்லி அவனுக்கு வந்து அனுகிரகத்தை பண்ணி திரும்ப அனுப்பிச்சு விட்டார். பேர்பட்ட பிரபு சக்திங்கிற. ஆனால் அந்த சக்தியை பற்றி பெருசாக வரலை. சக்தேகே பௌத்திரமதன்வசம் இல்லையா? சக்திங்கிற யாரு? வியாசாச்சாரியோட தாத்தா வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேகே பௌத்திரமதன்வசம். வசிஷ்டாச்சாரியோட கொள்ளு பேரன் தான் வியாசாச்சாரியார் இல்லையா? சக்தியோட பேரன், சக்திக்கு ஒரு புத்திரன், அவர் தான் பராசரன் இல்லையா? பராசரம் ஆத்மஜம் வந்தே சுகதாரம் தபோனிதன். அடுத்த ஊர் இந்த சக்திக்கு அப்புறம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத் புத்திர பராசரம். பராசர மகர்ஷி, பராசர பகவான் அப்படிதான் சொல்லணும் அப்படின்னா அவர் தான் விஷ்ணு புராணத்தை புத்தம். விஷ்ணு புராணத்தில் வந்து பார்த்தேன்னு சொன்னால் எல்லா புராணத்துக்கும் அடிப்படை பாபா வியாசாச்சாரியால் பாகவதம் பண்ணதோ எல்லாத்துக்கும் அடிப்படையாக விஷ்ணு புராணத்தை வச்சுட்டு அப்படின்னாலும் சரித்திரங்கள்லாம் சொல்லப்பட்டது. அப்போ ஏற்பட்ட பராசர பகவான், அந்த பராசர பகவானுக்கு அப்புறம் நமக்கு குருவாக கிடைச்சவர் வியாசாச்சாரியர் இல்லையா? நாராயணம் பத்மபூம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம். அடுத்து வியாசாச்சாரியர். வியாசாச்சாரியரை பற்றி தனியாக சொல்ல வேண்டாம், சொல்லுங்கள். நமக்கு இன்னைக்கு வேதங்கள்லாம் இப்படி கிடைச்சதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா ஆதியில வேதங்கள்லாம் அப்படி இருந்தால் மொத்தமாக எல்லாம் சதுர்வேதமும் சேர்ந்துதான் இருந்தது இல்லையா? அதை வந்து அவருக்கு முதல்ல கிருஷ்ணர் துவைபாயனர் தான் பேர் வியாசாச்சாரியார். கிருஷ்ணர் துவைபாயனர் தான் பேர். வேதத்தை வகுத்து கொடுத்ததுனால வியாசர்னு அவருக்கு பேர், பிற்காலத்து பேர் வந்தது. வேதத்தை வகுத்து கொடுத்தார், வேதத்தை வகுத்து கொடுத்தார், அதனால அவருக்கு வியாசாச்சாரியார் பேர். அப்பேற்பட்ட பிரபு தான் மகாபாரதத்தை சொல்ல மகாகணபதி எழுதினார் இல்லையா? வியாசாச்சாரியார் சொல்ல மகாகணபதி எழுதினார். அவர் தான் வந்து பாகவதம் சொல்லியிருக்கார்.
18 புராணத்துக்கும் அவர் தான் கிருத்தம் பண்ணினார். அப்பேற்பட்ட வியாசாச்சாரியார் குரு பரம்பரையில். அதுக்கப்புறம் என்னென்னா அவரோட புத்திரனாப்பட்ட சுகாச்சாரியர், சுகபிரம்மன். இல்லையா? இது வரைக்கும் தான் குரு பரம்பரை எப்படி வருது அப்படின்னா அப்பா புள்ளன்னு வருது. நாராயணோட நாபிகமலத்தை வந்தவர் பிரம்மா, அவரோட மானசீக சிருஷ்டியில் அடுத்தது வசிஷ்டர், அவரோட சிருஷ்டியில் அவருக்கு குடும்பம், அந்த குடும்பத்தை வந்தவர் சக்தி, அவரோட குடும்பத்தை வந்தவர் பராசர பகவான், அவரோட குடும்பத்தை வந்தவர் வியாசாச்சாரியார். வியாசாச்சாரியார் கல்யாணம் ஆகி அவருக்கு பிறந்தவர் தான் சுகாச்சாரியார். சுகாச்சாரியார் பிரம்மச்சாரி. இதோட இங்கே வந்து குரு சிஷ்ய பரம்பரைங்கிறது அப்பா பிள்ளையாக போய் இப்போ இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுன்னா குரு சிஷ்ய பரம்பரையாக வந்துடும். இது வரைக்கும் சிஷ்யனே புத்திரனாகவும் இருந்தார், புத்திரனே சிஷ்யனாகவும் இருந்தார். ஆனால் சுகாச்சாரியாருக்கு அப்புறம் எப்படி ஆயிடுதுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் நம்ம சொல்றோம் இல்லையா. இதற்கப்புறம் வந்து கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர், சங்கர பகவத்பாதர் அப்படி சரி அப்படிதான் நம்ம சிஷ்ய பரம்பரை வரும். குரு பரம்பரை சிஷ்ய பரம்பரை. சுகாச்சாரியாருக்கு அப்புறம் சுகாச்சாரியா பிரம்மச்சாரி ஆனால் மகா யோகீஸ்வரர் ஞானி. அவர் தான் வந்து தன்னோட அப்பா கிட்டேருந்து பாகவதத்தை கற்றுண்டு சொல்ற பரீட்சித்து. அந்த பாகவதத்துக்கு தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிலாம் துன்பங்கள் வரும், எப்படிலாம் அந்த துன்பத்திலே நம்ம நகர்ந்துக்கணும், யாரெல்லாம் குருவாக எடுத்துக்கணும் அப்படின்லாம் நிறைய உபதேசங்களாக இருக்குது. பாகவதம் ஃபுல்லாகவே நிறைய உபதேசம் தான் இருக்குது. சில இடத்துல தான் சரித்திரன்ற பேரில் அந்த லீலை இந்த லீலைன்னு இருக்கே தவிர நிறையா உபதேசம் இருக்குது. ரொம்ப சூட்சமாக கவனிச்சோன்னா பாகவதத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகத்தையும் உபதேசம் இருக்குது. அதில் பிரத்யேகமாக நமக்கு எப்படி குருநாதர் வந்து நமக்கு எல்லாம் இது பண்ண அது பண்ணி சொன்னாலும் 24 குரு சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்தில் 24 குரு சொல்லப்பட்டது தனியாகவே. சின்ன சின்ன பூச்சிலாம் கூட குருவாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெட்டில் பூச்சி, ஒரு குழவி, ஒரு மலைப்பாம்பு, இதெல்லாம் கூட நம்ம குருவாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்தந்த ஜீவன்ட்டேன்னு இந்தந்த விஷயத்தை கற்றுக்கணும். ஏன்னா குருங்கிறவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. குரு இல்லைன்னா நம்ம யாரையுமே அடைய முடியாது. குருஷு ஈஸ்வர பாவனா, குருரேவ ஹரிஹி ஹரிரேவ குரு. குருங்கிறவர் யாருன்னா சாட்சாத் மகாவிஷ்ணு தான் நம்ம குரு. நம்ம குரு தான் சாட்சாத் மகாவிஷ்ணு. அப்படியே பார்க்கலாம். குருரேவ ஹரிஹி ஹரிரேவ குரு. எப்படி பார்த்தாலும் ஒன்று தான். எனக்கு வந்து பகவான் வந்து கண்ணுக்கே திறனையே. எனக்கு பகவான் ஏதோ சங்கு சக்கரம் வச்சுருப்பாரு, கதை வச்சுருப்பார், நந்தகம் வச்சுருப்பாரு, தெரியலையே. பரமேஸ்வரன்னா கையில் சூளை வச்சுருப்பாரு, கமெண்ட் வச்சுருப்பார், எதனா வச்சுருப்பாரு, நான் பார்த்து இல்லையே அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு கண்ணுக்கு தெரிஞ்ச குரு ஆசிரியிச்சா போதும். ஏன் அப்படின்னா குருஷு ஈஸ்வர பாவனா. பகவானாவே அவதாரம் பண்ணாலும் அவளுக்கு ஒரு குரு தேவை. குரு இல்லாததுக்கு அவளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே ராமச்சந்திரமூர்த்தியோட சரித்திரத்தையும் வருது, பகவான் கிருஷ்ணரோட சரித்திரத்தையும் வருது. அப்பேற்பட்ட குருவை தான் நம்ம ஆசிரியிச்சிருக்கோம். அதில் இந்த சுகாச்சாரியாருக்கு அப்புறம் எல்லாமே குரு சிஷ்ய பரம்பரையில் வந்து இதுவரைக்கும் அப்பா புள்ளது சுகாச்சாரியருக்கும் குரு சிஷ்ய பரம்பரையில் வருது. அதில் கௌடபாதருக்கு அப்புறம் கோவிந்த பகவத்பாதர் கூட சங்கர பகவத்பாதர். அவர்கிட்டேன்னு ஒரு பெரிய கலை இப்படி பிரிஞ்சு 4ஆக பிரிஞ்சு அது 4 8 ஆகி இப்படி லோகம் ஃபுல்லாக அந்த சங்கர பகவத்பாதர் பண்ண அந்த அத்வைதத்தை அந்த அத்வைத சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய குரு இருக்கா. அதுலேயே அதுக்கப்புறம் சங்கர பகவத்பாதருக்கு அப்புறம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்லாம் படத்தை வந்து. ஆனால் ஆதியில் முதல்ல வந்தது அத்வைத சித்தாந்தம் தான். அத்வைத சித்தாந்தம் தான் ஆதியில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம்னா அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்தது. இவெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு சித்தாந்தம் பண்ணினான்னு சொன்னால் வேதத்தை அடிப்படையாக கொண்டு தான் பண்ணினான். யாரும் புதுசாக ஒரு விஷயத்தை திருத்தம் பண்ணவே இல்லை. அவன் என்ன அத்வைத ஸ்தாபனம் பண்ண பெரியவாளோ விசிஷ்டாத்வைத ஸ்தாபனம் பண்ண பெரியவாளோ துவைதத்தை ஸ்தாபனம் பண்ண பெரியவாளோ அவள் புதுசாக ஒன்றுமே சொல்லலை. வேதத்தில் சொன்ன விஷயத்தை அவளோட பார்வையில் ஒன்று வந்து இது நமக்கு சரியா இருக்கும்னு சொன்னாலே தவிர யாரும் வேதத்தை இது பண்ணலை. வேதம் சொல்றது இதுன்னே சொல்லலை. வேதத்திலேருந்து ஒருத்தரும் ஒரு மார்க்கத்தை எடுத்துதான். அதுதான் முதல்ல ஆதியாக இருந்தவர் நமக்கு வந்து நம்ம பகவத்பாதர் அவர் தான் முதல்ல அத்வைத ஸ்தாபனம் பண்ணினார். அப்படி அவா பரம்பரையிலிருந்து ஆரம்பிச்சு இல்லையா
சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாஸ்பதி ஆச்சாரியவர்லாம் வந்தே குரு பரம்பராம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பெரிதா பரியந்தம் எத்தனையோ குருமார்கள் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம இத்தனை குருமார்கள் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா சங்கர பகவத்பாதர். 2520 வருஷம் முன்னாடி அவர் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அவர் அவதாரம் பண்ணி 2500 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதுக்கு முன்னாடி லோகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம சனாதன மதத்தை, தர்மத்தை, வேதத்தை முடிக்காதவா 72 மதங்கள் இருந்தா. 72 மதக்காரா வந்து சனாதன மதத்தினாலே காதில் பேர் விழுந்தாலே காதை மூடிட்டு நம்ம ஒரு சந்தியானம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், ஹோமம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம்னா இதை வேண்டாம், இதெல்லாம் தப்பு அப்படின்னு வெறுக்கிறவா 72 மதங்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் 2 பேரும் சொல்லிட்டு நம்ம திண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியால் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி லோகத்தில் யாராவது யாகம் பண்ணுறான்னு சொன்னால் கிருஷ்ணகிருஷ்ணன் யஜ்ஞம் யஜ்வானா கிரத்துன்னு 2 அக்ஷரம். யாகம் பண்ணுற கிரத்து பண்ணுறேன்னு சொன்னால் கிரத்துன்னா யாகம் தானே. அதாவது கிரத்துன்ற சப்தம் கேட்டால் காதை முடிப்பாளாம். யஜ்ஞம் பண்ணுறேன்னு சொன்னால் காதை முடிப்பாளாம். காரணம் என்னன்னா லோகத்தில் 72 துர்மதங்கள் இருந்தது. அந்த 72 துர்மதங்களும் யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ண விடாதிக்கு யாராவது சந்தியானங்கள்லாம் பண்ணாலும் அவெல்லாம் தூஷிச்சது இப்படி இருந்தாலும். ரெண்டாவது என்னன்னா, இதெல்லாம் பார்த்த உடனே தேவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துடுச்சு. லோகத்தில் யஜ்ஞம் நடக்கலை, யாகம் நடக்கலை, எங்கேயும் கோவிலில் பூஜை புரஸ்காரம் நடக்கலை, எல்லாத்துக்கும் மேலே பிராமணால அனுஷ்டானத்தை விட்டுட்டா சந்தியாவந்தனத்தை. எப்போ? இன்னைக்கு இல்லை, 2026 சொல்லணும். 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியால் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிராமணாலாம் நிறைய பேர் சந்தியானம் பண்ணதே விட்டுவிடலாம், காயத்ரி ஜபம் பண்ணதே விட்டுவிடலாம். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா தேவர்கள்லாம் பயந்து விட்டு. தேவர்கள்லாம் ஏன் சார் பயப்படணும்? நான் சந்தியானம் பண்ண போகிறது நான் பண்ணுறேன்னா அதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எனக்கு. இதில் தேவர்களுக்கு என்ன வந்தது? நான் ஒரு யாகம் பண்ணுறேன், யஜ்யம் பண்ணுறேன். இதில் என்ன தேவர்களுக்குன்னா இந்த யாக யஜ்யங்கள்லாம் பண்ணினாதான் தேவர்களுக்கெல்லாம் சௌக்கியம். இந்த யாக யஜ்யங்கள்லாம் பண்ணலை, சந்தியாவனாதி கர்மாக்கள்லாம் பண்ணலை, பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்ணலன்னு சொன்னால் துர்பிக்ஷம் தேவலோகேஷு. தேவலோகம் எப்படி இருக்கும்னா துர்பிக்ஷமாகவும் அனுஷ்டானங்கள்லாம் இல்லை அப்படின்னா என்ன? ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அவிர்பாகம் தான் அவளுக்கு சாப்பாடு. நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் தான் அவளுக்கு பூஸ்ட் சக்தி. மந்திரம் சொல்லலை, வேதவாதாயம் பண்ணலை, ஒரு சுவாமிக்கு அஷ்டோத்திரமோ சாசனமோ பண்ணலைன்னு சொன்னால் தேவதைக்கு எங்கேயும் சக்தி வரும் இல்லையா? தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தெய்வத்தம். லோகம் ஃபுல்லாக தெய்வத்தோட சக்தியில் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தெய்வத்துக்கு சக்தி எங்கே கிடைக்கிறதுனா மந்திர அதீனத்து தெய்வத்தம். மந்திரம் சொல்கிறதுனால தான் மந்திரத்துக்கு அதீனமாக இருக்குது தேவதையெல்லாம். மந்திரம் சொன்னால் தான் தேவதைக்கு இருக்கே பவர் சக்தி. அந்த மந்திரம்னு இதே வேத மந்திரமோ யாகியமோ பண்ணுறோன்னு சொன்னால் எல்லாரும் காது குத்திக்கிறாங்க. சிவசிவா இவன் புதுசு புதுசாக வேண்டாம் பேர்லாம் சொல்கிறாளேன்னு. இதை பார்த்துட்டு தேவர்கள்லாம் பயந்து போய் நேராக கைலாசத்துக்கு பிரம்மாவை கூட்டிட்டு போய் வாரு நீர் தான் எல்லாத்துக்கும் காரணம் பாருங்க அப்படின்னு பிரம்மாவை கூட்டிட்டு போய் கைலாசம் இருந்து பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணுறேன். பரமேஸ்வரன் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு என்னன்னா, நான் இந்த மாதிரி லோகம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கு, நீங்களே எப்போ தான் எங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதா, எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சான் இருக்கு. நீங்கள் எங்களை அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிற, லோகத்தை எல்லாரும் யாகமே பண்ண மாட்டேங்கிறாரு, எங்கேயுமே பண்ண மாட்டேங்கிறாரு, நீங்கள் தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணப்படாதா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் பரமேஸ்வரன் சொல்கிறா, கவலைப்படாதீங்களோ உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது, கவலைப்படாதீங்க. ஏன்னா பகவானாகவே இருந்தாலும் ஒரு நல்ல காலத்துக்கு நம்ம கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கும் காலத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பார். தேவர்களும் சும்மா கிடையாது. தேவாகா ஸ்வார்த்தாக அந்த சாதவான்னு பிரயோஜனம்னா அனுகிரகம் பண்ண மாட்டான். அவளுக்கு யாகியம் பண்ணினாதான் அவளால் மழையை கொடுக்க முடியும். அவளோட இதாகாது. இப்போ தேவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தனக்கு 10 ரூபா லாபம் இருந்தால் தான் பொறுத்தேற 10 ரூபா கொடுப்பாங்க. அதனால் தேவர்களும் சும்மானப்பட்டவா கிடையாது. இப்போ அவளுக்கும் அவள் பண்ண தப்புக்கெல்லாம் அப்பப்போ தண்டெல்லாம் அனுபவிச்சு தான் வேணும். அதனால் பரமேஸ்வரன் பார்த்தார், இந்த காலம் வரைக்கும் இப்படி இருந்தேன், நான் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து நல்ல காலத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படிங்கிற. ஏற்படுத்துகிறேன்னு எப்படி பண்ணுவேன்? லோகம் ஃபுல்லாக அப்படி இருக்கேன். ஹோமம் பண்ண விட மாட்டேங்கிறா, ஜபம் பண்ண விட மாட்டேங்கிறா, தபஸ் பண்ண விட மாட்டேங்கிறா அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் பூமியில் அவதாரம் பண்ணுறேன். பூமியில் அவதாரம் பண்ணி நான் உங்களுக்கு உங்களோட சிரமத்தெல்லாம் போக்குறேன், உங்களோட சிரமத்தெல்லாம் போக்குறேன். சரி, இப்போ நீங்கள் அவதாரம் பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னா நான் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களாம் பூமியில் போய் அவதாரம் பண்ணுங்க.
ராமாவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவர்கள்லாம் பூமிக்கு வந்தாலும், கிருஷ்ணாவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவர்கள்லாம் பூமிக்கு வந்து இருந்தாலும், அந்த மாதிரி இப்போ பரமேஸ்வரன் அவதாரம் பண்ண போகுது. நீ பிரதோஷம் இல்லையா, பரமேஸ்வரன் அவதாரம் பண்ண போகுது. எப்படின்னா சங்கரெல்லாம் அவதாரம் பண்ணுறது. சங்கராச்சாரியார் பகவத்பாதால அவதாரம் பண்ணுறாரு பூமியில் மனுஷ ரூபத்தில். அவர் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி கைலாசத்தில் அம்மா மணியில் உட்காந்துட்டார் சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமி முருகனை பார்த்து ஒரு மந்தஹாசம் பண்ணார், சிரிப்பி சிரிச்சாராம். எதுக்கு அப்படின்னா, நான் பூமியில் அவதாரம் பண்ண போகிறேன், எனக்கு முன்னாடி நீ போய் அவதாரம் பண்ணு. அவர் தான் வந்து சுப்பிரமணிய சுவாமி தான் சாட்சாத்து குமாரில பட்டரா வந்து பூமியில் அவதாரம் பண்ண. அவர் வந்து அவர் பூமியில் அவதாரம் பண்ணி அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த 72 துர்மதங்கள் இருந்தது இல்லையா, இவெல்லாம் யாகயக்கங்கள்லாம் பண்ணாமையே பண்ணுறவால திட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது பண்ணிட்டு இருந்தாராம். இவாளுக்கெல்லாம் யாகயக்கியத்தோட பலம் என்ன, யாகயக்கியம் பண்ணுறதுனால அதனால் வரக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறத ஒருத்தர் தெரிய வைக்கணும். இப்போ தைரியமாக ஒருத்தர் யாகயக்கியம் பண்ணணும். அந்த யாகயக்கியம் பண்ணும்போது அவள் வந்து தடுக்க வருவா. அந்த தடுக்க வரவாளோடு சேர்ந்து இவர் வந்து சங்கரா பகவத்பாதாரா அவதாரம் பண்ணி அவரோட தர்க்கம் பண்ணி இந்த சனாதன தர்மத்தை ஸ்தாபிக்கணும். அப்போ பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணுமோ, அந்த சுப்பிரமணிய சுவாமியே பூமியில் அவதாரம் பண்ணி குமாரில பட்டராக அவதாரம் பண்ண சொல்லி நீ வேதாத்தியானம் பண்ணி யாகயக்கியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் முருகருக்கு வந்து சுப்பிரமணியன்னு பேர். முருகருக்கு சுப்பிரமணியன்ற பேர் வந்து காரணம்னா, பிரம்மண்யத்தை உணர்ந்தவர், பிரம்மண்யத்தை தெரிஞ்சவர், அறிஞ்சவர், அதனால சுப்பிரமணியன்னு பேர். முருகருக்கு எத்தனையோ பேர், காங்கேயன் உண்டு, கார்த்திகேயன் உண்டு, சரவண பவன் உண்டு, இன்னும் ஒரு சுப்பிரமணியங்கிற பேர் வந்து பகவான் வந்து வேதத்தை அத்தியானம் பண்ணி வேதோக்தமான கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணதுனால அவர் சுப்பிரமணிய சுவாமி பேர் வந்து பெரியவா தான் வியாக்கியானத்தை சொல்லியிருக்கா. அப்போ இந்த சுப்பிரமணிய சுவாமி முதல்ல அவதாரம் பண்ணுறதுக்காக சுவாமி பரமேஸ்வரன் வந்து தன்னோட பார்வதி மடியில் இருக்கக்கூடிய முருகனை பார்த்து ஒரு மந்தஹாசம் பண்ணாரா, நான் பூமியில் அவதாரம் பண்ண போகிறேன், எனக்கு முன்னாடி நீ போய் பண்ணு. சரி, நீ போய் அவதாரம் பண்ணுற, இப்போ நீ போய் அவதாரம் பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கு ஒத்தாசை மன்றத்துக்கு ஒருத்தர் வேணுமே. அந்த ஒத்தாசை மன்றத்துக்கு யார் வருது அப்படின்னா, பிரம்மாவை பார்க்குற. பிரம்மா தான் பூமியில் மண்டல விஸ்வரராக அவதாரம் பண்ண, மண்டல விஸ்வரன்னு அவதாரம் பண்ண. அதற்கு பிறகு என்னன்னா தேவேந்திரனை பார்த்தார், நீ போய் பூமியில் பிறந்துவோம். அவர் தான் சுதன்வா அப்படிங்கிற ஒரு ராஜாவாக பூமியில் பிறந்தார். இந்த சுதன்வாங்கிற ராஜாவோட சபையில தான் வந்து இந்த சனாதன தர்மத்தோட ஆணி வேறாடக்கூடிய வேதத்துடைய மகத்துவத்தை காண்பிச்சு கொடுக்க போகிறார் சுவாமி. அதுக்காக தான் சுவாமி வந்து இந்த இந்திரனை சுதன்வாவா அவதாரம் பண்ணி வச்சார். எல்லாருக்கும் அவதாரம் நீங்கள்லாம் இப்படி பண்ணும்போது எல்லாரையும் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் சொல்கிறாரா, அப்போது நான் பூமியில் வந்து அவதாரம் பண்ணுறேன். எங்கன்னா கேரள தேசத்தில் காலட்டிங்கிற க்ஷேத்திரத்தில் சிவகுரு ஆரியாம்பா அப்படிங்கிற தம்பதிக்கு நான் வந்து குழந்தையாக பிறக்கிறேன். எப்படி பிறப்பேன் அப்படின்னா, கேரளாவில் வந்து இந்த இடத்துல பிறப்பேன். பூமியில் பிறந்து சங்கரன் அப்படிங்கிற பேரோட பிற்காலத்தில் யதி சந்நியாசம் வாங்கிட்டு எப்படி சாட்சாத் மகாவிஷ்ணுவும் சங்கம் சக்கரம்னு சதுர்புஜத்தோடு இருக்காரோ, அந்த மாதிரி எனக்கும் 4 சிஷ்யர்களோடு நான் பூமியில் பிரகாசித்து சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கெல்லாம் அபயப்பிரதானம் கொடுத்தேன். அபயப்பிரதானம் கொடுத்து அவெல்லாம் அனுப்பிச்சு வச்சு மேற்கொண்டு சுவாமி வந்து அவதாரம் பண்ண. எப்பேற்பட்ட சுவாமின்னா, கைலாசத்தில் கல்லால மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து ஞானாந்தர் கண்ணபுத்தாந்து ஆத்ம உத்தியோகதேசம். கல்லால மரம்னு சொல்லக்கூடிய கற்பக விருட்சத்துக்கு உட்காந்து தட்சிணாமூர்த்தி எப்படி உட்கார்ந்துருக்காரு, பட்டவிட சமீபே பூமி பாதிய நிஷங்கம் இல்லையா, சகல முனிஜனானாம் ஞானதாதாரம் ஆடாது. அவர் கீழே 4 சிஷ்யர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கா, சனகாதி குமாரர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. மௌனம் வியாச்சாரியன பிரகடித்த பரதத்துவம்னு தன்னோட மௌனத்தினாலேயே வாயை திறந்து உபதேசம் பண்ண மாட்டாரா. மௌனமாக இருந்து தன்னோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை சிஷ்யா கொடுப்பாரா. எப்படி முதல்ல சொன்னேன், மகாவிஷ்ணு வந்து பிரம்மாவுக்கு கொடுத்தாரு இல்லையா, தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவை அப்படிங்கிற மாதிரி இங்கே மகாவிஷ்ணு கொடுத்தா மாதிரி இங்கே பரமேஸ்வரனும் மௌன வியாக்கியானின்னு பிரகடித்த பரதத்துவம்னு பரதத்துவத்தை மௌனமாகவே இருந்து சொல்கிறேன். இப்பேற்பட்ட பிரபுன்னா கற்பக விருட்சத்துக்கு அடியில் கைலாசத்துக்கு அடியில் வெள்ளி வேலையில் உட்கார்ந்து பிரபு நமக்கெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும், இந்த தேசம் சௌக்கியமாக இருக்கணும், இந்து மதம் நம்ம பாரத தேசத்தில் சனாதன மதங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், வேதத்துக்கெல்லாம் எந்த விதமான ஹானி இருக்கக்கூடாதுன்றதுக்காக பூமியில் வந்து அவதாரம் பண்ணுறேன். அவதாரம் பண்ணி ஒரு அம்மாவோட
தர்மத்தை எதிர்பார்த்து சாட்சாத்து பரமேஸ்வரன் பூமியில வந்து அவதாரம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் கேரள தேசத்துல காலட்டிங்கிற க்ஷேத்திரத்துல சிவகுரு ஆரியாம்பா அப்படின்னு ஒரு தம்பதிகள் வா வந்து ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புத்திர சம்பத்தி ஏற்படணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணுவா, பிரஷ்னங்கள்லாம் போட்டு பார்ப்பா. பிரஷ்னங்கள்லாம் போட்டு பார்க்கறத நீங்க பரமேஸ்வரனுக்கு ஏதாவது பண்ணுங்க, பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்ல அங்க ரிஷபாசனத்துல சுவாமி சந்நிதியில அதிருத்திரங்கள்லாம் பண்ணினாளாவா. 2 பேரும் அதிருத்திரங்கள்லாம் பண்ணி பிராமணாலாம் கொண்டு மகன்யாசங்கள்லாம் சொல்லி அதிருத்திரங்கள்லாம் பண்ணி பிராமணாலாம் தட்சிணை கொடுத்து சாப்பாடு போட்டு தட்சிணை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி முடிச்ச விட்டுட்டு பரமேஸ்வரன் நடையில சுவாமி சந்நிதியில நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்ணினா சாட்சாத்து பரமேஸ்வரன் அந்த சிவகுரு அவரோட கனவுல நமஸ்காரம் பண்றத இதுல வந்து எப்படி வந்தாருன்னா, ஒரு வயசான தாத்தா மாதிரி கையில் ஒரு குச்சி வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக பஸ்மம் விபூதி சாத்தின்ட்டு ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுண்டு அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். நின்றா இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். கனவுக்குள்ளேயே பேசிக்கிறா. மற்றவாள் பார்க்குறவாளுக்கு அவர் தூங்கிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவர் வந்து பரமேஸ்வரன் அவர்கிட்ட பேசுறாரா, இந்த மாதிரி நீ பண்ண பூஜையில நான் சந்தோஷப்பட்டுட்டேன், என்ன வேணும்னு கேட்கிறார். எனக்கு ஒரு புத்திர பிராப்தி வேணும். சரி, புத்திரன் தரும். அசடா 100 பிள்ளைகள் வேணுமா, இல்ல சமத்தா ஒரே புள்ள வேணுமா? அசடா 100 புள்ள இருக்கிறதும் சிரமம்தான். சரி, சமத்தா ஒரு புள்ள இருப்பான். ஆனா அவன் கொஞ்ச நாள் தான் ஆயுசு, கொஞ்ச நாள் தான் அவனுக்கு வயசு, ரொம்ப சின்ன வயசுலயே இதாயிடுவான். அப்படி வேணுமா? இல்ல 100 பையன் இருப்பான் அவனுக்கு, ஆனா ஒன்னொன்னும் ஒரு திக்கில் தான் இருக்கும், அசடா தான் இருக்கும். அந்த மாதிரி வேணுமான்னு கேட்கறத இவர் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறத கூட இருக்கிற மட்டும் அவர் தூங்கிட்டாரோன்னு நினைச்சு ஒரு குளிக்க எழுப்பி விட்டான். எழுப்பி விட்டோடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா பதில் சொல்றதுக்குள்ளே எழுப்பி விட்டாலே. இன்னும் பேந்த முடிச்சுட்டு இருக்கா. உடனே இந்த ஆரியாம்பா கேட்கறாளாம், என்ன சுவாமி நீங்க நமஸ்காரம் பண்ணல எழுந்துக்கல, என்ன விஷயம்னு அவர் நடந்த விஷயத்தான் சொல்றார். இந்த மாதிரி சுவாமி கேட்டாருமா, நான் பதில் சொல்றது என்ன பதில் சொன்னேன், அதுக்குள்ளதான் அவளை எழுப்பி விட்டாலே அப்படின்னு இந்த ஆரியாம்பா சொல்றாவா. எப்போ நீங்க நமஸ்காரம் பண்ணி நீங்க தூங்கிட்டேன்னு நினைச்சுன்னு மற்ற வாரம் நினைச்சிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் சுவாமி பேசினாரோ, உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்ச சுவாமி இப்ப நீங்க பேசினாலும் பதில் சொல்லுவார். இப்ப நீங்க என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்றத, அசடா 100 புள்ள இருந்தா என்ன பிரயோஜனம், சமத்தா இருந்தாலும் ஒரு புள்ள இருந்தா போரும் தான் சுவாமிகிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அது சொல்றதுக்குள்ள எல்லாம் ஏப்பி விட்டான்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்குள்ள சுவாமி அசரீரியா நம்மளே வந்து உங்களுக்கு பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றார். உடனே அந்த அம்மா ஆரியாம்பா கர்ப்பவதியாகி அந்த அம்மாவோட வயிற்றுல வந்து பகவத் பார்த்தார். குழந்தையா பிறந்து அவதாரம் பண்ணி இந்த பூமியில காலட்டிங்கிற க்ஷேத்திரம், அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு காலட்டின்னு பேரு. அவர் பூமியில பிறந்து தன்னோட பாதத்தினால பாரத தேசம் ஃபுல்லா காலடி பதம் எடுத்து வச்சு போயிருக்க. ரொம்ப அழகான காலட்டி. நம்ம பகவத் பாதால இருந்து காலடி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேரே காலட்டி. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு காலட்டின்னு தான் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட பிரபு குருநாதர், அப்பேற்பட்ட குருநாதால் வந்து நமக்கு பூமியில் அவதாரம் பண்ணி நமக்கு சனாதன தர்மத்தை ஸ்தாபனை பண்ணலன்னு சொன்னா இன்னைக்கு நம்மலாம் வேதாத்தியனம் பண்ணவே முடியாது. பூஜை புரஸ்காரம், இன்னைக்கு பிரதோஷ பூஜை பண்றோம், கோவில்ல நடக்கிறது, ஆத்துல நடக்கிறது சொன்னா இதெல்லாம் யார் வேறு போட்டிருக்காங்கன்னா அவர் தான். அவர் இல்லைன்னு சொன்னா யாருக்கு இதெல்லாம் உத்தாரணம் பண்ணி விட்டுடுப்பா இல்லையா? அவர் எப்படி இருந்தாருன்னா, அஜ்ஞானாந்தர் ககனபதி தானே ஆத்ம வித்யோபதேசைஹி, பூமியில அவதாரம் பண்ணி எல்லாரோட அஜ்ஞானத்தையே போக்குறார் குருங்கிறவர். ஆத்ம வித்தியை உபதேசம் பண்றார். திராத்தும் லோகானே பவத வசிகா தாபபாபட்சியமானான் முக்துவா மௌனம். கற்பக விருட்சத்துல கல்லால மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு மௌனமா இருந்து எப்படி எல்லாருக்கும் தன்னோட சிஷ்யாளுக்கு
பரபிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணாரோ அப்பேற்பட்ட பிரபு இங்க வந்து என்ன பண்றாருன்னா வாயை திறந்து சொல்றார். வாயை திறந்து ஸ்லோகமா ஸ்லோகமா எழுதியிருக்காரு. வேதாத்துக்கு விஷ்ணுதாசனா பாஷ்யம் பண்ணியிருக்கார், உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார், எல்லாத்துக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்கா பெரியவா இல்லையா? உபனிஷத்து பாஷ்யம் பண்ணியிருக்கா, பகவத்கீதை பாஷ்யம் பண்ணியிருக்கா, எல்லா தேவதையை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா, புஜங்க பண்ணியிருக்கா, என்னென்னமோ பெரியவா பண்ணியிருக்கா. அப்பேற்பட்டு பண்ணியும் கூட அவளுக்கு ரொம்ப கடைசியில் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இதெல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. முதல்லயும் அதான் சொன்னார், கடைசியிலையும் அதான் சொன்னார். எல்லாரும் கோவிந்தனை பஜிங்கோ கோவிந்தனை பஜிங்கோ அப்படின்னு சொன்னார். இதுக்கு ரெண்டு அர்த்தமும் எடுத்துக்கலாம். கோவிந்தன்னு சொல்லணும், நம்மளோட இதுக்கு வந்து பெருமாளை பூஜை பெருமாளை பஜனை பண்ண சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். ஆனா ஆச்சாரியார் சொன்னது எப்படின்னா அவரோட குருவான கோவிந்த பகவத்பாதரை பூஜை பண்ணணும் இல்லையா? பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. நீ என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காத மூடனாவா இருந்தாலும் சரி, கடைசியில் உனக்கு என்ன வரப்போறதுன்னா பகவன் நாமாவை சொல்லி நீ ஜென்மாவை கரையேற்றிக்கோ, வீணடிச்சுடாத அப்படின்றத சொல்றதுக்கு தான் அவதாரம் பண்ணார். பூமியில் அவதாரம் பண்ணி 72 துர்மதங்களையும் எல்லாத்தையும் கண்டனம் பண்ணார். எப்படி கண்டனம் பண்ணார்? நான் ஒத்துத்துன்னு அடிச்சு துரத்திலாம் இல்லை. நீ ஒரு விஷயத்த சரின்னு சொன்னா நீ எந்த விஷயமா சரின்னு சொல்ற. நீங்க இப்போ ஒரு வேதம் இருக்கு, வேதம் சொல்றது தப்புன்னு சொன்னா நீ இது தப்புன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, சரியான ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லைன்னு சொன்னா நீ சொல்லக்கூடிய விஷயம் தப்பு. ஒருத்தர் தர்க்கம் பண்ணியிருக்கார். தர்க்கம் பண்ணி தர்க்கத்தினால அவெல்லாம் கண்டனம் பண்ணி கடைசியில 72 துர்மதங்களையும் கண்டனம் பண்ணி சனாதன மதமான நம்ம இந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி அதுல சர்வஜ பீட்டாரோகணி பிரிவா நம்ம குருநாதால். அப்பேற்பட்ட குருவிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு புதுசா நம்ம படத்துக்கு இன்னைக்கு வந்துடக்கூடிய பெரியவா அவா பரியந்தம் அவா ரூபமாவே இருந்து நமக்கெல்லாம் வேத பாடம் சொல்லி கூட நம்ம வாத்தியார் இல்லையா? குருஷு ஈஸ்வர பாவனா. சாஸ்திரத்தை சொல்லும் போது நீ ஒருவேளை பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணும்போது பரமேஸ்வரன் ஒரு அபச்சாரப்பட்டுட்ட, இந்த மகாவிஷ்ணுக்கு பூஜை பண்ணும்போது மகாவிஷ்ணுக்கு ஒரு அபச்சாரப்பட்டுட்டேன்னா சுவாமி கோச்சுட்டார், உன்னை ஏதோ அடிக்கிறதுக்கு வர வச்சுக்கோயேன், அந்த சுவாமி கிட்ட இருந்து குருநாதர் நினைச்சா உன்னை காப்பாற்ற முடியும். அவர் அடிக்கிறத குருநாதர் நினைச்சா காப்பாற்ற முடியும். ஆனா ஒரு கால் குரு கிட்ட நீ அபச்சாரப்பட்டு விட்ட அப்படின்னு சொன்னா சுவாமியே நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. ராமச்சந்திரமூர்த்தி பூமியில வந்து அவதாரம் பண்ணாலும் அவருக்கு குலகுருவா வசிஷ்டர் இருந்தார். அஸ்திர சஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தது விஸ்வாமித்திரர் இருந்தார். விஸ்வாமித்திரர் ஒரு குரு, அஸ்திர சஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். அந்த விஸ்வாமித்திரர் யார் தெரியுமோனோ? யாரு? அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? நம்ம நித்தியம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அவர்? விஸ்வாமித்திரர் நமக்கு என்ன கண்டுபிடிச்சார்? நம்ம நித்தியம் பண்ணிட்டு இருக்கோம். அதை என்ன ஜபம்? காயத்ரியை கண்டுபிடிச்சு கொடுத்துக்க. அவர் உற்பத்தி பண்ணல, காயத்ரி ஆல்ரெடி இருந்தது, ஆகாசத்துல மறைஞ்சிட்டு இருந்தது. அந்த தேவத்தைய தன்னோட தபோபலத்தினால அதை சித்தி பண்ணி அந்த அதனாலதான் நம்ம நித்திய சந்தியாதான் சொல்றோம். யா சொல்றோமா? அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர். இந்த 2 குரு இருந்துதான் ராமச்சந்திரமூர்த்திக்கு இருந்தா. அதே மாதிரி கிருஷ்ண பகவானை வந்து நம்ம கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றோம். ஆனா அந்த கிருஷ்ண பரமாத்மாவான அவர் வந்து பின்னாடி மகாபாரதத்துல வந்து யுத்த காலத்துல வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண போறாரு. என்ன உபதேசம் பண்ணார் அர்ஜுனனுக்கு? வெரி குட், பகவத்கீதை உபதேசம் பண்ணார். இப்போ பகவத்கீதை உபதேசம் பண்ணணும்னு சொன்னா அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமோ? அவருக்கு தெரியாம இருக்காது. அவரோ ஜெகத்குரு, என்ன ஆதி குரு தான் கிருஷ்ணா அவதாரம் பண்ணியிருக்காரு. ஆனா பிற்காலத்துல யாராவது இவன் போய் உனக்கு உபதேசம் பண்றான்னு இவன் எந்த பாடசாலை படிச்சாலும் கேட்டக்கூடாதுன்னு. நான் ஒருத்தருக்கு ஒன்று சொல்றேன் அப்படின்னா ஆத்தியார் நான் சொன்னார் வந்தோடனே, நான் ஒரு சின்ன வயசு சேர்ந்து படித்தோம் அப்படின்னார். இப்போ நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஏதாவது படிச்சாதானே இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். நான் பாட்டுக்கு ஒண்ணுமே படிக்காம இன்னொருத்தருக்கு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஒருத்தர் குரு இருந்தாலும் நான் ஒரு குருவை ஆசிரியச்சிருந்தா தான் எனக்கு அப்புறம் 4 பேர் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ இந்த கிருஷ்ண பரமாத்மா பிற்காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் 64 நாள்ல 64 கலையை கத்துட்டாராம். எங்க? சாந்திவினி குருகுலத்துல. அண்ணா வந்தோடனே புஸ்தகம் கொடுத்தாரு, சாந்திவினி குருகுலம் போட்டு இல்லையா? சாந்திவினி குருகுலத்துல சாந்திவினிட்டு போய் கத்துட்டார். 64 நாள்ல 64 வித்தியும் கத்துட்டார். காரணம் என்னன்னா பகவானாவே இருந்தாலும்
ஒரு குரு இல்லைன்னா அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குரு ஆசிரியிருந்தா தான் பகவானுக்கே பெருமை. அதனால்தான் குரு எப்படி சொல்றோம் நம்ம? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, இல்லையா? பிரம்மா யாருன்னா அவர் தான் குரு, விஷ்ணு யாருன்னா குருவே தான் விஷ்ணு, சிவன் யாருன்னா அதுவும் குருவே தான். ஆனா இவ 3 பேருக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, பிரம்மாவால சிருஷ்டிக்க முடியுமே விட ரட்சிக்க முடியாது, இல்லையா? அவருக்கு ஒன்லி ஃபார் சிருஷ்டி தான் பிரம்மாக்கு. விஷ்ணு என்ன பண்ணுவாருன்னா ஸ்திதி, எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய கர்த்தா அவர். அவரால் சிருஷ்டிக்க முடியாது, அவர் ரட்சணை பண்ணிட்டு இருப்பார். இதுக்காக சொல்றேன் நான், இந்த ஸ்லோகத்தோட இதா சொல்றேன் நான். பரமேஸ்வரன் சம்ஹார மூர்த்தி, அவரோட வேலை சிருஷ்டி கிடையாது, அவரோட ரட்சணை கிடையாது, சம்ஹாரம் பண்றதுதான் வேலை. ஆனா இது 3த்தையும் குருவால பண்ண முடியும். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் 3த்தையும் குருவால பண்ண முடியும். அதனாலதான் இவாளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் குரு. யாருன்னா குரு சாட்சாத் பரபிரம்மா, பரம்பிரம்மே அவர் தான். இந்த 3த்தையும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவா மும்மூர்த்திகளையும் நம்ம அறிஞ்சிக்கணும். அவ செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இது நம்ம குருநாதரை தெரிஞ்சுட்டா போதும். இவரே தான் பிரம்மா, இவரே தான் விஷ்ணு, இவரே தான் சிவன் தெரிஞ்சிடும், இல்லையா? குரு கொத்தன மகத்துவம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இப்போ குருங்கிற பரபிரம்மன் பகவானாவே இருந்தாலும் ஒரு குருவை ஆசிரியிருந்தாதான் அவளுக்கு பெருமை. குருநாதர் இல்லாதக்கு இருந்தோம்னா அவளுக்கு பெருமை கிடையாது. அதனால்தான் ராமச்சந்திரமூர்த்திக்கும் வசிஷ்டாச்சாரியார் குலகுருவா இருந்தார். விஸ்வாமித்ரா அஸ்திரசஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தார், மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தார், ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி எல்லாம் காட்டுல இருக்கக்கூடிய அவளுக்கு தெரியும் பின்னாடி வாழ்க்கை இது வரப்போறதுன்னு குருநாதர்கள் எல்லாம் தெரியும். குருவுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு முன்னாடியே தெரியும். ஆனா வெளில சொல்ல மாட்டார் நிறைய. இந்த மாதிரி ஏதாவது சிரமங்கள்லாம் வந்தா ரொம்ப சிரமப்படுவாளின்னு தெரிஞ்சுதான் அவர் என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தாருன்னா, ஒருத்தருக்கு பசியே அந்த மந்திரத்தை சொன்னா பசி வருது, அந்த மந்திரத்தை சொன்னா பசி போயிடும், இல்லையா? பலா பிரதிபலான்னு மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவளுக்கு அதிபலா மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. இந்த மந்திரத்திலாம் விஸ்வாமித்திர வந்து அவருக்கு ராமச்சந்திரமூர்த்தி சொல்லி கொடுத்தாரு. இதே மாதிரி சாந்திபினி வந்து இவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவருக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் இவருக்கு சொல்லி கொடுக்குற காரணம் என்னன்னா, இவர் வந்து கீதை உபதேசம் பண்ண போறார். கீதை உபதேசம் பண்ணணும்னு சொன்னா கீதை எத்தனை நேரம் உபதேசம் பண்ணியிருப்பாரு? சண்டை நடக்கிறது, சங்கு ஊதியாச்சு, சண்டையை போட்டலான்னு சங்கநாதம் ஆயிடுத்து. அப்ப போயிட்டு 700 ஸ்லோகத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரா? க்ஷண நேரத்துல அதோட சாரத்தை சொல்லிவிட்டார். அதை விஸ்தாரம் பண்ணி அப்புறமா பெருசா இருக்கு. அந்த 700 ஸ்லோகம் சொன்னா மினிமம் 2 மணி நேரம் வச்சுக்கோ. 2 மணி நேரம் சண்டை போடாமல் இருந்துருப்பாளா எல்லாரும்? அப்படி கிடையாது. அந்த க்ஷணத்துல சொல்லி கொடுத்தா. அவர் இந்த கீதோபதேசம் பண்ணக்கூடிய சமயத்துல 2 பேரும் அந்த இடத்துல இருந்தா. ஒன்னு அர்ஜுனன், இன்னொன்னு யார் இருந்தா? ஆஞ்சநேய சுவாமி இருந்தா. அதனாலதான் 2 பேருக்கு மாதிரி தான் அவர் பண்ண உபதேசத்தோட பூர்ணமான தாற்பயம் தெரியும். அப்படி உபதேசம் பண்ணணும்னு சொன்னா அவருக்கு ஒரு குரு தேவைங்கிறதுனாலதான் அவர் சாந்திபினி குரு கொடுத்த போய் படிச்சார். அதனால நமக்கு குருங்கிறவர் ரொம்பவும் முக்கியமாகப்பட்டவர், எல்லாத்துக்கும் மேற்பட்டவர். இந்த குருங்கிறவர் நம்மளோட அஜ்ஞானத்தை போக்கிடுவார். எப்படி போப்பார் அப்படின்னா, ஞானாஞ்சல சலாக்கையா. இப்போ சுவாமி இருக்கு அப்படின்னு சொன்னா கோவில கும்பாபிஷேகம் பண்றோம், இல்லை சுவாமி ஒரு பிரதிஷ்டை பண்றோம்னா சுவாமிக்கு ஒரு பந்தனம் பண்ணுவா, அஷ்டபந்தனம் அதெல்லாம் பண்ணுவா. எல்லாத்தையும் பண்ணிட்டு முதல் நாள் ராத்திரி சுவாமிக்கு கண் திறக்கிறதுன்னு ஒன்று உண்டு. தங்கத்தினால ஊசி மாதிரி பண்ணி அப்படி கண் திறப்பார். இந்த மாதிரி குரு என்ன பண்றார், நம்மளை அஜ்ஞானங்கிற இந்த காட்டுலேருந்து போக்கி ஞானங்கிற தீபத்தை உள்ள ஏத்துறார், இல்லையா? ஏன் அப்படின்னா குருவால மாத்திரம்தான் நமக்கு எது வேணும் எது வேணாம்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பாகவதத்தை சொல்லும் போது சிந்தாமணிஹி லோக சுகம் சுரத்ருஹு சொர்க்க சம்பதம்னு சிந்தாமணின்னு ஒரு மணி இருக்கு. அந்த மணியை கையில வச்சுட்டு நீ என்ன தொட்டாலும் அது அதுவே ஆயிடும். இப்ப நீ ஒரு விஷயம் வந்து இப்ப சிந்தாமணி இருக்குன்னா இந்த சிந்தாமணி தொட்டு இந்த டிஸ்கை தொட்டுனா இது ஒரு இதாயிடும், தங்கமா மாறிடும். அதை வச்சுன்னு ஒரு மைக்கை தொட்டா மைக்கு தங்கமா மாறிடும். நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா அது அதுக்கிட்ட இன்னொரு சிந்தாமணி கொடுங்க கேட்டா அதை கொடுக்க முடியாது. சிந்தாமணிக்கு தான் கையில வச்சுன்னு என்ன நினைச்சாலும் கொடுக்குமே தவிர தன்னை தானே கொடுக்காது. அதே மாதிரி கற்பக விருட்சம்னு ஒண்ணு இருக்கு, தேவலோகத்துல உண்டு. கோவில்ல வாகனமா கிளம்புவதுனா இந்த கற்பக விருட்சம் இருக்கு இல்லையா, அங்க காமதேவி முன்னாடி இருக்கு பாரு, இந்த கற்பகம் எடுக்க வேணாம், அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும். அந்த கற்பக விருட்சம் இருக்கு இல்லையா, அது கீழே போய் உட்கார்ந்துட்டு நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். எனக்கு நல்ல ஞானம் வேணும்னு கேட்டாலும் கிடைக்கும், படிப்பு வேணும்னு கேட்டாலும் கிடைக்கும், கோடி ரூபாய் பணம் வேணும்னாலும் கிடைக்கும்,
நல்லா சாப்பாடு வேணும், தூங்கணும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். எல்லாத்தையும் கிடைச்சிருத்து. கோடி ரூபா பணத்தை வச்சுட்டு ஐயோ இந்த மரத்தடியில் உட்காந்துருக்கோமே, இவ்வளோ பணம் வச்சுட்டு இருக்கோமே, யாராவது 4 பேர் வந்து நம்மளை அடிச்சு போட்டு இந்த பணத்தை தூக்கிட்டு போயிடுவாளான்னு நினைச்சேன்னா அதுவும் நடக்கும். நீ நல்லது கேட்டாலும் கொடுக்கும், அதுக்கு வந்து அதோட வேலை கொடுக்கறது மாத்திரம்தான். அதுக்கு நீ நல்லது கேட்கறியா கெட்டது கேட்கறியா அதுக்கு தெரியாது. ஆனா குரு அப்படி கிடையாது. சிந்தாமணியும் கற்பக விருட்சமும் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குமே தவிர அதோட பிளஸ் ஆர் மைனஸ் அதுக்கு தெரியாது. ஆனா குரு அப்படி கிடையாது. குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா தன்னையே உனக்கு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் உங்ககிட்ட கொடுத்து சிஷ்யங்கிட்ட தோத்து போறதுக்கு குரு தயாரா இருப்பாரா? யாராவது வந்து தோத்து போறதுக்கு தயாரா இருப்பாளா? ஒரு போட்டின்னு இருந்தா நான் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பா எல்லாருமே இல்லையா? ஒரு ஒரு போட்டி வந்தா நான் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பா. ஆனா குரு மாத்திரம் என்ன பண்ணுவாராம், தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் உனக்கு சொல்லி கொடுத்து அவன் ஒரு கால் கட்ட வழியில போனாலும் அவனுக்கு எது நல்லதோ, அவனுக்கு எது நல்ல பாதையோ அந்த பாதையை மாத்திரம் சொல்லி கொடுத்து அவனை அந்த பாதையிலேயே வச்சுட்டு பார்த்துட்டு பாதுகாத்துட்டு தனக்கு தெரிஞ்ச எல்லா விதையும் சொல்லி கொடுத்து இதனால் நீ வெளில போய் பிரசித்தமா அறியணும், பிரபலமா அறியணும். இப்ப நீ என்ன சொல்லுவ? உன்னை வந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றது என்னோட குருநாதர் தான் எல்லா காரணம். நிஜமான சிக்ஷன் வந்து அப்படிதான் சொல்லணும். துண்ட மேல போட்டு நம்ம தான் சொல்லக்கூடாது. நமக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளாம் அஜ்ஞானத்தை முழுங்கிட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த குருநாதன் எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் தெரியாம உட்காந்துருக்கா இல்லையா? தெரியாத மாதிரி உட்காந்துருக்கா பாரு. இப்போ அவளை தான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாத்தையும் குருநாதர் தான் காரணம் சொல்றது தான். நம்மள எல்லாரும் புகழ்ந்து பேசும்போது தான் நம்ம குருநாதருக்கு நம்ம சிஷ்யன் நம்ம பேரை காப்பாத்தினான்ப்பா அப்படின்னு இருக்குமா? அப்போ அந்த குருநாதர் தன்னையே சிஷ்யனுக்கு கொடுப்பார். சிஷ்யன்கிட்ட தோத்து போறது தயாரா இருப்பாரா? யாருமே நினைக்க மாட்டா. அப்பா வந்து பிள்ளைகிட்ட தோத்து போறதுக்கு தயாரா இருப்பா. குரு சிஷ்யன்கிட்ட தோத்து போறது தயாரா இருப்பா. மற்ற யாரும் அண்ணா தம்பி தயாரா இருக்க மாட்டான். கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எக்ஸாம் பரீட்சை வருதுன்னு வச்சுக்கோயா, நீ 100க்கு 100 வாங்கினா அவன் 100க்கு 100 வாங்கணும்னு நினைப்பான். நான் தான் வாங்கணும் அவன் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பான் இல்லையா? நான் தான் 100க்கு 100 வாங்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அவன் செகண்ட் ரேங்க் வரணும்னு நினைப்பான். ஆனா குருநாதர் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வரணும்னு நினைப்பார். காரணம் என்னன்னா அவருக்கு தான் தெரியும் சொல்லி கொடுக்குறது ஒரு சிரமம். நம்ம பாட்டு சொல்லிட்டு போயிடுறோம். ஒருத்தனை மண்டையில ஏறலைன்னா அவன் மண்டையில ஏறல, அவனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குருவுக்கு தான் தெரியும். அந்த ஸ்திதிக்கு வந்தாலும் தெரியும். சொல்லிடுறோமே தவிர அந்த ஸ்திதிக்கு வந்தாதான் தெரியும். அதனால குரு எப்படி இருப்பார்? குருஷு ஈஸ்வர பாவனஹா. குருவே ஈஸ்வரனாவும் இருப்பார், ஈஸ்வரனே குருவாகவும் இருப்பார். இது பாகவத்துல நிறைய இடத்துல வருது. அதனால நம்ம குருவை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், குரு சொன்னதை தான் கேட்கணும். அது குரு சொன்னதை கேட்டோம்னு சொன்னா நமக்கு எல்லா விஷயத்துலையுமே சௌக்கியம்தான். எந்த ஒரு இதாக இருக்கட்டும் குரு இல்லாததுக்கு நடக்காது. அந்த குரு என்ன பண்றார்? நம்மளோட அஜ்ஞானத்தை போக்கி ஞானங்கிற தீபத்தை ஏற்றி எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா திராத்தும் லோகம் உன்னை இழுக்கிறார். உன்னோட கட்ட வழியிலேருந்து உன்னை இழுத்து அஜ்ஞானங்கிற இந்த காடுல சுத்தின்னு இருக்க இல்லையா, அந்த காட்டுலேருந்து உன்னை இழுத்து ஞான தீபத்தை உங்ககிட்ட ஏற்றி சக்ஷுகு உண்மையிலித்தும் ஏனே உன்னோட கண்ணை வந்து திறந்து விடுறாரு. எப்படின்னா அஜ்ஞானத்தெல்லாம் பார்க்காதரா, ஞானத்தை பாரு, ஞானத்தினால தெரிஞ்சுக்கும். ஞானங்கிறது என்ன? ஞானங்கிறது என்ன? அதெல்லாம் பொருளா, கண்ணுக்கு தெரிய வஸ்துவா கிடையாது. நம்மளே உணரணும் இல்லையா? நமக்கு உள்ள இருக்க ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா வந்து நம்ம செய்யறதுதான் சரியா தப்பான்னு பார்த்துட்டு இருக்கு. அந்த பார்க்கக்கூடிய அந்த ஜீவன் உள்ள இருக்கே அதை சுத்தமா வச்சுக்கணும். இந்த ஞானம் வந்துடுதுன்னு சொன்னா எல்லா கர்மாவையும் போக்கிடும். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் குரு. அந்த ஞானத்தினால மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் தான் குரு. முதல்ல ஞானம் கிடைக்கணும், ஞான ரூபமா மோட்சம் கிடைக்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியதான் குரு. அப்பேற்பட்ட குருவை நம்ம ஆசிரியிருக்கணும்னு சொன்னா அதுதான் நமக்கு பெருமை. இப்பேற்பட்ட குருநாதனோட நான் முடிச்சு கொஞ்சம் தூக்கம் வந்துடுத்தா இல்லையே? சரி இல்லை, கொஞ்சம் தூக்கம் தான் முடிச்சு விட்றாங்க. அப்பேற்பட்ட குருநாதர் நமக்கு எப்படி இருக்கார் அப்படின்னா சர்வ சுலபரா இருக்கார். நம்ம கூடயே சாதாரணமாக பழகிண்டு, நம்மளோடய விளையாடிண்டு, நம்மளோடய பேசிட்டு, நம்மளோடய சாப்பிட்டு இருக்கார். ஆனால் அவரோட இருக்கக்கூடிய ஸ்தானம் பெருசா இருக்கு. சர்வ சுலபரா எல்லாராலையும் போற்றக்கூடியவரா இருக்கார், எல்லாத்தையும் சகஜமா படக்கூடியவரா இருக்கார். குருன்னா ஏதோ வந்து எழுந்து நின்று நம்ம எல்லாரையும் மரட்டின்னு உருட்டின்னு அப்படி கிடையாது இல்லையா? எல்லாரும் உருட்டி மரட்டின்னு கிடையாது. யதாசக்தி நம்மளோட சகஜமா நம்ம லெவலுக்கே பேசிட்டு இருப்பார், நம்மளோடய பார்த்துட்டு இருப்பார், நம்மளோடய பழகிட்டு இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய குரு ஆனா ஸ்தானம் ரொம்ப பெருசு. இந்த குரு வந்து எதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்காருன்னா அம்மா அப்பா நம்மளை வந்து
பெத்து வளர்த்து ஒரு இடத்த போய் விட்டுடுறா. ஒரு 6-7 வயசுல பூனையில் போட்டு ஒரு குருநாதர்கிட்ட போய் ஒப்படை சொல்றா. அந்த அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து நம்மளை ரட்சணம் பண்ணிட்டு தன்னோட வித்தையை தனக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாத்தையும் சிஷ்யாவை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளையும் உத்தாரணம் பண்ணி அந்த ஞானத்தினால தெய்வத்தை காமிச்சு கொடுத்து அப்பானா யாரு, அம்மானா யாரு, தெய்வம்னா என்ன, அதிதினா என்ன, எது தர்மம் எது அதர்மம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தன்னோட வாழ்க்கையில பாதி நேரத்தை தியாகம் பண்றாரு. யாருக்காக? சிஷ்யர்களுக்காக. சிஷ்யர்களுக்காக தியாகம் பண்ணி தனக்கு நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல சிஷ்யர்கள் எப்படியாவது உத்தாரணம் பண்ணி விடணும்னு வச்சுட்டு தான் குரு. அப்பேற்பட்ட குருநாதரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்மரிக்கணும். நிறைய யதாசக்தி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா இப்போ இருக்கிற காலத்து இப்போ இருக்கிற பாடசாலாம் வேற மாதிரி இருக்கு. இப்போ இருக்கிற பாடசாலையில் காஃபி டீ உண்டு, பக்ஷணங்கள்லாம் உண்டு, டிஃபன்லாம் உண்டுங்கிறா. நாங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் பழைய இதுதான். டிஃபன்னா ஏகாதசிக்கு உண்டு, ஒரு அரிசி உப்புமா அதை ஒன்று போடுவா. இப்போ இருக்கிற பாடசாலாம் மாறிடுத்து. ஆனால் குருவுக்கு நம்ம சுசுரூஷேவை செய்யணும். அப்படி செஞ்சு தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும், அவரால்கிட்ட விஷயத்தெல்லாம் கற்றுக்க முடியும். குருவுக்கு ரொம்ப பிரிய சிஷ்யனாக இருக்கணும். அந்த பிரிய சிஷ்யனாக இருக்கணும்னா அவளோட அன்பை சம்பாதிக்கிறதுக்கு அவளுக்கு நம்ம பாத சேவை பண்ணணும். இப்படிலாம் பாத சேவை பண்ணி தான் குருக்கிட்ட அன்பை சம்பாதிக்கணும். வாத்தியார் உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்தனா மாத்திரம் பாடம் தான் வரும். புஸ்தகத்தில் இருக்கிற பாடத்தை வாத்தியார் சொல்லி மண்டையில் ஏற்றிடுவேன். ஆனால் அந்த வேதத்தினால வரக்கூடிய ஞானமோ வைராக்கியமோ எல்லாமே குருவோட அனுகிரகத்தினால தான் வரும். வெறும்னு உட்காந்து திரும்ப சொல்றதுனால சந்தை சொல்றதுனாலே வராது. அதெல்லாம் வேதம் வந்துடும். ஆனால் அதனால தெரிஞ்சக்கூடிய வேதத்தோட சாரமோ உபனிஷத்தோட சாரமோ வேதாந்த தத்துவமோ எல்லாமே குருவோட அனுகிரகம். குருவோட அனுகிரகவேனேவ புமானே பூர்ணகா பிரசாந்தியேன்னு குரு அனுகிரகம் இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே பூர்ணத்துவத்தை அடையும். அது இன்னைக்கு நமக்கு சொன்னா புரியாது. நம்ம ஒரு லெவலில் குருநாதராக வருவோம் பாருங்க, நம்ம பெரியவனாய் வருவோம் இல்லையா, அன்னைக்கு தான் அந்த குருவோட வேல்யூ என்ன நமக்கு புரியும். அப்போ குருவோர் அனுகிரகேனைவ புமானு பூர்ணகா பிரசாந்தியேன்னு ஒரு குருநாதரை ஆசிரியிச்சு அந்த குருநாதருக்கு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பூஜை பண்ணி அந்த பரம்பரையில் வந்தவாளை பூஜை பண்ணிட்டு அந்த ரூபமாகவே இருக்கக்கூடிய நம்ம வாத்தியார் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு நான் பாடசாலை நடத்துறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா பேசிக்க சொல்லிவிடலாம். ஆற்றுல இன்னைக்கு லௌகீகமாக இருக்கும்போது 2 குழந்தை ஆற்று இருக்குன்னா படிக்க வைக்கிறதுக்குள்ள அவள் அப்பா அம்மாவோட பாடு இருக்கு. ஸ்கூல் போகிறதுக்குள்ள அவளை கிளப்புறதுக்குள்ள அவள் படுற பாடை பார்த்தா 2 குழந்தைகள் தான். ஆனால் இன்னைக்கு பாடசாலை இத்தனைக்கும் காலத்தில் 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு தான் ஆற்றுக்கு வரா. ஒரு 8-10 மணி நேரம் வீட்டிலே இருக்கிறது இல்லை. குழந்தைகள் இருக்கக்கூடிய சமயம் பார்த்தோன்னா ராத்திரி 10 மணிக்கு தூங்கிறது, காத்தா 5 மணிக்கு எழுந்துக்கிறது. அது ஆக்டிவாக இருக்கிற சமயம் பார்த்தா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்பா அம்மாவோட பேசுறது. அதுக்குள்ளேயே அப்பா அம்மாவில் சமாளிக்க முடியல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில். ஆனால் காலத்தாலும் ராத்திரிக்கு பாடசாலையில் 25-30 குழந்தைகள் வச்சுட்டு பாடசாலை நடத்துங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வாத்தியாருக்கு ரொம்ப பொறுமை வேணும். யாராவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தாலோ இதை பற்றி தெரிஞ்சவாளா திரவிய சகாயம் பண்ணுவா. திரவிய சகாயம் பண்ணினாலும் இந்த குழந்தைகளை பார்த்துக்கூடிய பொறுமை இருக்கே, பொறுமையும் பொறுப்பும் அது ரொம்ப முக்கியம். அது ஒரு வாத்தியாருக்கு ரொம்ப ஏன்னா ஒரு குழந்தைகளுக்கும் அவன் அப்பா அம்மாவுக்கு பற்றி சொல்லி அவன் வாத்தியார். இப்போ நம்ம பாடசாலை 20 குழந்தைகள் இருக்கான்னு ஒரு குழந்தைய பற்றியும் அவள் அப்பா அம்மாவுக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது வாத்தியாருக்கு இந்த குழந்தைக்கு உடம்பு வந்துருச்சுன்னா இவனை பற்றி அவள் அப்பா அம்மாட்ட சொல்லி பத்திரமா அவள்கிட்ட சேர்த்து ஊருக்கு போகணும், கரெக்டாக லீவுக்கு கரெக்டாக முடிச்சுட்டு வரலன்னா மற்ற பசங்களை பாட ஆரம்பிச்சுட்டுனா இவனுக்கு தனியாக உட்காந்து சொல்லணும். இதெல்லாம் நிறையா இருக்குது சிரமங்கள்லாம். அதனால குருவோட வேலைங்கிறது ரொம்ப பெருசு. மேலோட்டமாக பார்த்தா வாத்தியார் சொன்ன அப்படிங்கணும். அந்த வாத்தியாருங்கிற வார்த்தையில் நிறையா விஷயம் அடங்கும். அதனால் யதாசக்தி நம்மலாம் குருவை ஆசிரியிச்சுண்டு அதே குருவோட வார்த்தையை கட்டுப்பட்டு எத்தனையோ லௌகீகம் இருந்தாலும் வேதாத்தியானம் பண்ணி வேதாத்தியானம் தாமானது மாத்திரம் இல்லாதிக்கு ஒரு 10 சிஷ்யால தயார் பண்ணணும்னு குருவோட வார்த்தையினால பாடசாலை ஆரம்பிச்சு இன்னைக்கு சொல்லிக் கொடுத்து அதே ஸ்தானத்தில் கூட நம்ம வாத்தியார் அவளையும் நம்மளாம் முடிஞ்ச வரைக்கும் ஆசிரியிச்சுன்னு பூஜை பண்ணிட்டு குருவோர் அனுகிரகேனைவ புமானு பூர்ணகா பிரசாந்தேன்னு குரு அனுகிரகத்தினால எல்லாருக்கும் பூர்ணத்துவம் கிடைக்கணும்னு யதாசக்தி அடியனுக்கு இன்னைக்கு தெரிஞ்சதை நிறையா விஷயம் சொல்லணும்னு வந்தேன். பட்டு இங்கே வந்தோடனே குழந்தைகளுக்கு எப்படி புரிஞ்சா அப்படி சொல்லணுன்ற மாதிரி சின்னதாக சொல்லிட்டு போயிட்டேன். இன்னைக்கு ஒரு 1.25 மணி நேரம் தான் சொல்லியிருக்கேன். நாளையிலேருந்து கரெக்டாக 6லேருந்து 8ங்கிற ஒரு 1.5 மணி நேரம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு சரித்திரமாக யதாசக்தி தெரிஞ்சது சொல்லுவோம். எல்லாரும் குருவோட அனுகிரகத்தில் பரம சௌக்கியத்தை இருந்துட்டு எல்லாம் ஸ்ரேயஸாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா ஜெய்